ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டான வாட்டர் கேனை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது எங்கனாலும் வந்து தொங்க விட்டுறலாம். பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். காற்றுக்கு வந்து சுத்தம் போல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேஸ்ட்டான கேன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸாக வந்து மாற்ற போகிறோம். வீட்டில் வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு கீழே தான் நம்ம வந்து போடுவோம். இந்த மாதிரி உள்ளதுனா சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ஒரு 10-15 இருந்தால் போதும். இதை சூப்பராக வந்து நம்ம வந்து மாற்றிடலாம். சரி, ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டு மாதிரி ஒரு அமைப்பு வந்து தேவை. அப்படின்னா என் வீட்டில் வந்து இது உடஞ்சி போய் கிடந்துச்சு. இந்த எம்சியில் வச்சுனா ஒட்டியிருப்பேன், இது உடஞ்சிருச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து தொங்குற இதை வந்து மாற்ற போகிறோம். வச்சுட்டு அது கீழே வந்து அழகாக வந்து தொங்குறதை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு டப்பா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு தட்டு மாதிரி உள்ள அமைப்பை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸ் வந்து கொஞ்சம் தேவைப்படும். நான் வந்து ஒரு 10 வாட்டர் கேன் கிட்ட வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 12 இந்த மாதிரி கூட வந்து வைக்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நூல் வந்து தேவைப்படுங்க. நூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கூட எடுத்துக்கோங்க. சரி, ஓகே, இதை ஃபஸ்ட்டு வந்து வெட்ட போகிறோம். வெட்டினதுக்கு அடுத்து கலர்ஸ் வந்து கொடுத்துட்டு அதை எப்படி வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாட்டர் கேன்ஸ். இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எந்த அளவு வந்து வெட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து மூடி இருக்குது பார்த்திங்களா, மூடி உள்ள அமைப்பிலேயே வந்து வெட்டிக்கோங்க. இதில் வந்து மண் நம்ம போட்டாலும் கீழே வந்து ஏதாவது கொஞ்சம் ஓட்டை வந்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தொங்குற மாதிரியே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுட்டு ஒரு 9 சென்டிமீட்டர் இல்லைன்னா ஒரு 8 சென்டிமீட்டர் அளவு வந்து வச்சுக்கோங்க. எல்லா சைஸும் ஒரே மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து வச்சு நான் வந்து வெட்டி விட்டுக்கிறேன். இதில் வந்து நான் கத்தியை வச்சு ஃபஸ்ட்டு வந்து இந்த பேப்பர்ஸெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர்னால் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இதில் வந்து ஒரு 8 சென்டிமீட்டர் வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 8 சென்டிமீட்டர் வச்சோம் அப்படின்னா இங்கே வருது. நீங்கள் இதையும் வந்து யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நடுவில் சென்டராக வந்து பார்த்து வந்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து இருக்குது கரெக்டாக. கொஞ்சம் சமமாக வந்து வெட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், சமமாக நம்ம வந்து வெட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து வெட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவு வந்து கரெக்டாக கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு எல்லாத்தையும் வந்து வெட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், 3, 6, 9, 10 வரைக்கும் நம்ம வந்து வெட்டி எடுத்திருக்கோம். இதுக்கு பேக் சைடு இருக்குது பார்த்திங்களா, இதையும் நீங்கள் வந்து கீழே போட்டுறாதீங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென் ஸ்டாண்டு இந்த மாதிரி எதுக்கானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் ஏதாவது கிராஃப்டாக வந்து மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து பார்க்கலாம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு. இதில் நம்ம 10 கொஞ்சம் சமமாக அளவு வந்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ஓரளவு சமமான அளவில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம கலர் வந்து கொடுத்து எடுக்க போகிறோம். கலர் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இதை எல்லாத்துக்கும் வந்து நான் பெயிண்ட் வந்து கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பெயிண்ட் அடிக்கும் போல் நான் மூடியை ரிமூவ் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். மூடிக்கு வந்து பிளாக் கலர் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு வந்து சேமாக ஒரு கலர் கொடுத்தீங்க அப்படின்னா மூடியை வந்து மூடும் போல அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதனால தான் மூடியை நான் தனியாக ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மூடி எல்லாத்தையும் வந்து நான் தனித்தனியாக எடுத்துட்டேன். இதுக்கு வந்து பிளாக் கலர் வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து சேம் கலராக இருக்கிற மாதிரி வந்து நான் கொடுத்துக்க வர போகிறேன். இந்த மாதிரி சேமாக வந்து கொஞ்சம் கலர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 10 மூடிக்கு நம்ம வந்து கலர் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து இந்த இதுக்கு வந்து நம்ம ரெட்டும் க்ரீனும் இருக்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து வாட்டர் கேனுக்கு வந்து ரெட்டு வந்து கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கொடுத்தா போதும், நம்ம ரொம்பவும் டார்க்காக வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த திட்டாக இருந்தது கூட பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த மாதிரி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அப்படியே லைட்டாக வந்து கலர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கொடுத்தாச்சு. இதை வந்து அப்படியே காய வச்சிடலாம். ஒரு 5 இதுக்கு நான் ரெட்டு வந்து கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஒரு 5 இதுக்கு நான் க்ரீன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் நம்ம வந்து கலரிங் வந்து கொடுத்தாச்சு. கலரிங் கொடுத்ததுக்கு அடுத்து இந்த மூடியை வச்சு வந்து மூடிடுங்க. நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து மூடிடுங்க. இப்போ வந்து பாருங்கள், கொஞ்சம் மேலே வந்து இந்த கலராக இருக்கும். நம்மளுக்கு இங்கே வந்து பாருங்கள் நல்லா திக்கு கலராக வந்து இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து இது ஒரு டிசைன் வந்து அழகாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்கும். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து மூடியை போட்டு வந்து மூடிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் டிசைனாக இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து மூடியை வந்து மூடிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலேயும் வந்து மூடியை வந்து மூடியாச்சு. இதுக்கு அடுத்து வந்து ஓட்டை வந்து போட போகிறோம். ஸோ இதில் வந்து எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு சமமாக அந்த மாதிரி வந்து ஓட்டை போடணும். இங்கே வந்து ஓட்டை போடுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து அடுத்த சைடு வந்து ஓட்டை வந்து கரெக்டாக வந்து போடணும். இப்போ வந்து இங்கே ஒரு ஓட்டை வந்து போட்டுட்டேன். அதுக்கு சமமாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு
இங்கே வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டுருங்க. அப்போனா தான் சமமாக வந்து நம்மளுக்கு தொங்கும், ஏறி இறங்காமல் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சமமாக வந்து போட்டாச்சு. ஸோ அதே மாதிரியே எல்லாத்துலேயும் வந்து நான் வந்து ஓட்டை வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டை வந்து இங்கே வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அடுத்த இது வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் எங்கே வந்து வச்சுருக்கோமோ அங்கனக்குள்ளே வந்து ஒரு ஓட்டை. இந்த மாதிரி சமமாக இருக்கிற மாதிரி மட்டும் ஓட்டை வந்து போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இந்த 2 ஓட்டை வந்து நம்ம வந்து போட்டாச்சு. 2 ஓட்டை போட்டாலே போதும், இது வந்து கரெக்டாக நின்றுக்கிறோம். ஏன்னா சின்ன வாட்டுக்குன்னு தான். நீங்கள் ரொம்ப பெரிய வாட்டுக்குனா இருக்குன்னா கூட ஒரு 3 ஓட்டை வந்து போட்டு இந்த மாதிரியே வந்து எடுத்துக்கலாம். இது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது கரெக்டாக ஆகிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம இந்த மாதிரி கோப்பை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நீங்கள் தட்டு கூட எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கோப்பையில் தான் இப்போ வந்து ஓட்டை போட போகிறோம். நான் லைட்டாக வந்து கலரிங் வந்து கொடுத்துட்டேன். இதை வந்து எப்படி சமமாக வந்து போடணும் அப்படின்னா, சும்மா ஒரு ஸ்கேலை வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேலை அந்த மாதிரி வந்து வச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஓட்டை, இங்கே வந்து ஒரு ஓட்டை, அப்படி கணக்கு வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 10 ஓட்டை வந்து போட்டிருக்கோம். நீங்கள் வந்து 12 இருந்துச்சு அப்படின்னா 12 வந்து போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இது வந்து கீழ் நோக்கி தான் வந்து வெயிட்டை வந்து இழுக்க போகுது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, இது வந்து ரொம்ப இதாகாது. அதுக்கடுத்து சென்டரில் வந்து ஒரு 2 ஓட்டை வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம வந்து நூலை வந்து பெரிய கயிறு இதை வந்து வச்சு ஒரு இது வந்து வைப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நூலை வந்து கட்ட போகிறோம். நூலுக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து மப்ளர் நூல் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம என்ன மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னா, நூலை வந்து ஃபஸ்ட்டு வந்து அளவு வந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம வந்து செய்யணும். ஸோ அதுக்காக சின்னது வந்து கொஞ்சம் மேலேருந்து கொஞ்சம் இந்த லெவலுக்கு தொங்கினா வந்து போதும். ஸோ அது வந்து அளவு வந்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு தான் வந்து வைக்க போகிறோம். ஸோ அந்த அளவு வந்து வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வந்து வச்சு வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவு தான். அதுக்கடுத்து இதே இதில் 3 மடங்கு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து வரும். ரொம்ப மைன்யூட்டாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 மடங்கு வந்து எடுத்து, இப்போ 3 மடங்கு இந்த அளவு வருது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இந்த அளவு வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெட்டி வச்சுட்டோம். பாருங்கள், 10 இது நம்ம வந்து வெட்டியிருக்கோம். அந்த சைஸ் வந்து ஒவ்வொன்றும் வந்து சின்னதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வந்து போகிற மாதிரி வந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து வரிசையாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வந்து ஒவ்வொன்றா எடுத்து வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நான் ரெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரெட்டில் வந்து இந்த மாதிரி வச்சு ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சு இதோட வந்து முடிச்சு வந்து போட்டுருங்க. அதுக்கடுத்து அந்த இதோட வந்து முடிச்சு போட்டுட்டு ஃபைனலாக வந்து இதில் வந்து ஒரு முடிச்சும் போடலாம், இல்லைன்னா நடுவில் வந்து ஒரு குச்சி வந்து வச்சுக்கலாம், வெயிட்டுக்கு வந்து கரெக்டாகிடும். இப்போ பாருங்கள், முடிச்சு வந்து போட்டாச்சு. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு முடிச்சு வந்து போட்டுறேன். இங்கேயும் வச்சு இந்த மாதிரி வந்து முடிச்சு வந்து போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம இதே மாதிரி தான் எல்லாமே செய்ய போகிறோம். செஞ்சதுக்கு அடுத்து நம்ம வந்து மாட்டினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த இது கரெக்டாக தொங்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒன்றில் வந்து ஃபிட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து தொங்கும். இதில் வந்து உள்ளக்க கூடிய வச்சுட்டு ஒரு குச்சி ஏதாவது வந்து வச்சாலே போதும், நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நான் த்ரெட்டு வந்து வைக்க சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு முடிச்சு போட்டாலும் போட்டுக்கலாம், ஈஸியாக இருக்கும். சரி, அது வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 10 வாட்டர் கேன்லையும் நம்ம வந்து கயரை வந்து கட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம வந்து கட்டி வச்சுட்டோம். 10 இது இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்துக்கிறேன். இதில் தான் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இதை வச்சுருக்கேன். அது போக வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கம்பிகளை வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து ஜஸ்ட் வந்து கோர்த்து வச்சா போதும். ஸோ அதுக்காக நம்ம நூல் இருக்குது பார்த்தீங்களா, நூலை வந்து ஏதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓட்டையில் வந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஓட்டையில் விட்டாலும் விட்டுட்டு இந்த சைடு வந்து எடுக்கணும். மெதுவாக வந்து இந்த கம்பியை வச்சே வந்து பார்த்து வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எடுத்துகிட்டு அந்த கம்பியிலேயே வந்து உள்ளக்க கோர்த்து வச்சுட்டிங்க அப்படின்னா போதும். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து அப்படியே கரெக்டான இதில் வந்து நம்மளுக்கு வந்து தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து உள்ளக்க வந்து கடைசியாக கூட லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிட்டோம்னா ஆடாமல் நம்மளுக்கு கம்பி விழுகாமல் கூட இருக்கும். ஸோ ஒன்று வந்து மாட்டிட்டோம். ஒன்று மாட்டினதுக்கு அடுத்து பெருசாக உள்ளதை இந்த சைடு வந்து மாட்டுங்க. அப்படியே பெருசாக வந்து போகணும், அப்போனா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ 2வது உள்ளதை வந்து நான் வந்து மாட்டிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அழகாக வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும். அது காற்றுக்கு வந்து ஆடமோலையும் சரி நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே வந்து நம்ம கட்டுக்கம்பி தான் கட்டணும், இதை வந்து நூலை வச்சு நம்ம செய்ய முடியாது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, மேலே வந்து கொஞ்சம் க்ளூ வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க.
லைட்டாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து அது நகராமல் இருக்கும். ஸோ அதுக்காக அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, கம்பியில் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். அது நகராமல் வந்து அந்த கோப்பையோடு சேர்ந்து வந்து பிடிச்சிக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து காற்றுக்கு ஆடினாலும் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கல் வந்து விழுகாது. அது போக எல்லாத்துலேயும் நான் தண்ணி ஊற்றிட்டு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வளர்கிற செடிகள் தான் வந்து வைக்கலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஹேக்டஸு இந்த மாதிரி வந்து வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக மண்ணை போட்டு வந்து வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் தான் வேர் விட்டு வந்து வளரும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி பிளான்ட்னா வைக்கலாம். மணி பிளான்ட்னா வச்சோம்னா எல்லாத்துக்கும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சரி ஓகே, நான் கொஞ்சம் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். காட்டு ரோஜா வச்சாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் நான். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஓரளவு வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபில் பண்ணதுக்கடுத்து ஏதாவது வந்து ஒழுகுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டைட் வந்து மூடி வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து மணி பிளான்ட்டை வந்து ஒன்றில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது மணி பிளான்ட் ஆட் பண்ணியாச்சு. ஒன்றில் சும்மா பொன்னாங்க நிற்கிறையை வந்து ஒன்றில் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது வைக்கிறேன். இதில் வந்து வேறு செடிகள் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சும்மா இப்போதைக்கு அழகாக இருக்கிறதுக்காக இது வந்து ஒரு செடி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை சும்மா ஒரு இதில் வந்து தொங்க விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். காற்றுக்கு வந்து அசைய அது வந்து சுத்த மோல வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு பிளேஸில் வந்து தொங்க விட்டாலே போதும், அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த நூல் வந்து சுத்த இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாறி சுற்றிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து வேஸ்ட்டானதில் செய்யுங்க, உங்களுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இதிலேருந்து பார்க்கும்போது பாருங்களேன், அப்படியே ஒரு அழகாக வந்து சுற்றுறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியேவும் நம்மளுக்கு அந்த ரொட்டேஷன்ஸ்னால் வந்து பாருங்கள், அப்படியே அழகாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். முன்ன பின்ன சுற்றுங்க. ஒரு தடவை இந்த மாதிரி வந்து காற்றுக்கு ஆடிடுச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் இங்கிட்ட வந்து காற்றடிக்குது. ஸோ அதனால் வந்து அப்படியே இந்த மாதிரி வந்து சுற்றுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து வேஸ்ட்டான வாட்டர் பாட்டிலில் யூஸ் பண்ணி பண்ணது. ஸோ அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா செடியும் வந்து வச்சாச்சு. இதில் வந்து நம்ம வந்து மணி பிளான்ட் தண்ணியில் வளர்றதுனா தண்ணியில் வளர்றதா வைக்கலாம். மண்ணில் வந்து போடுறீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து மண்ணை வந்து போட்டுக்கோங்க. அப்போனா தான் வந்து அங்கிட்டு இங்கிட்டு சாயாமல் இருக்கும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அப்படியே காற்றுக்கு இந்த இது அதாவது எங்கேயாவது தொங்க விட்டுருந்தீங்க அப்படின்னா அப்படியே அழகாக சுற்றுறது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நீங்கள் மண் போடுறீங்க அப்படின்னா மூடி கீழே வந்து ஓட்டை மட்டும் வந்து போட்டுக்கோங்க. இது தண்ணியில் வந்து வளர்கிறதுனால தண்ணியில் வந்து வச்சாச்சு. நானுமே மணி பிளான்ட் மட்டும் தான் தண்ணியில் வளருது, மீதி எல்லாமே நார்மல் செடிகள் தான் வந்து போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சுத்தமோ இல்லைனா சூப்பராக இருக்கும். அப்படியே காற்றுக்கு அங்கே இங்கேன்னு கலரும் வேறு லெவலில் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வேஸ்ட்டான திங்ஸை வச்சு தான் ஒன்று பண்ணுது. இதை கொஞ்சம் பெரிய வாட்டர்களில் செய்யணும்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். என்கிட்ட சின்னதாக இருந்தனால சின்னதாக வச்சு செஞ்சேன். பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.